எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவல், இன்னும் சொல்ல போனா என்னுடைய டாப் 5ல இருக்கிற ஒரு சீரீஸை தான் பார்க்க போறோம். ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான சீரீஸ், அதுவும் கிறிஸ்டோபர் நோலனுடைய பிரதருடைய ஸ்கிரீன் பிளேல. ஸோ ஒரு பயங்கரமான ட்விஸ்டே வந்து கதையுடைய ஒன்லைன் என்னன்னா, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே மனுஷங்கள மாதிரியே இருக்கிற ஏஐ ரோபோட்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு மனுஷங்க உள்ள வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற வெறி, யாரையாவது கொல்லணுமா அங்க வந்து கொன்னுக்கலாம், அபியூஸ் பண்ணணுமா அங்க வந்து பண்ணிக்கலாம். சோ பணம் இருக்கிற பணக்கார முதலைகள் எல்லோருமே அந்த இடத்துக்கு வந்து இல்லாத அட்டூழியங்கள் பண்ணுவாங்க. அந்த நாள் முடிவுல எல்லா ரோபோட்டையும் திரும்ப பழைய மாதிரி சரி செஞ்சு எந்தெந்த பொசிஷன்ல எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படியே இருப்பாங்க. சோ ஒருத்தவங்க வந்து நம்மள அழிச்சிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரே நாள தான் திரும்ப திரும்ப அந்த ரோபோட்ஸ் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. சோ இப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ரோபோட்ஸ் தன்னாலேயே சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா, நம்ம மனுஷங்க கிடையாது, நம்ம ஒரு ரோபோட், நம்மள தாண்டி வெளியே ஒரு உலகம் இருக்கு, அதுதான் உண்மையான உலகம்னு அந்த ரோபோட்களுக்கு தெரிய வந்துட்டா என்னென்ன ஆகும் அப்படின்றத மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல சொன்ன கதை தான் வெஸ்ட் வேர்ல்டுன்ற இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் வந்து உங்க ஃபிலிமரோட 5 ஸ்டார் சீரீஸ். இதை நீங்க பார்த்தே ஆகணும், உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சீசன் 1 பார்க்க போறோம். சீசன் 2 வேணும் அப்படின்னா ஒரு 20,000 லைக் மேல நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சீசன் 2 வேகமா நம்ம பார்க்கலாம். ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல், ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வெஸ்ட் வேர்ல்டு சீரிஸோடைய சீசன் 1 போகலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க பேரு டோலரஸ். அப்படியே பார்க்க ஒரு மாதிரி இருக்காங்க. நீ இப்ப எங்க இருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு குரல் கேட்க, அந்த டோலரஸ் வந்து வாயை திறந்து பேசல. ஆனா அவங்களோட குரல்ல, நான் கனவுல இருக்கேன், சரியா சொன்ன, நீ வாழ்ற ரியாலிட்டி ஒரு பொய்ன்னு என்னைக்காவது உனக்கு தோணி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு டோலரஸ் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. சடனா பார்த்தா டோலரஸ் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இந்த டோலரஸ்க்கு வந்து பீட்டர் அப்படின்னு ஒரு அப்பா இருக்காரு. அவருக்கு குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வெளியே இயற்கையை பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த டோலரஸ், அவங்களுடைய அப்பா எல்லோருமே வந்துட்டு ஒரு ரோபோட்ஸ். இந்த ரோபோட்ஸை வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த ரோபோட்ஸ் இருக்கிற இந்த இடத்த வந்து வைல்டு வெஸ்ட் தீம் பார்க்னு சொல்லுவாங்க. இந்த ஹோஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே இதுதான் இவங்களுடைய உலகமே. இதை தாண்டி வெளியே போகணும் அப்படின்ற எண்ணமே வராது. என்ன ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. சோ அப்படி ஒரு ஹோஸ்டா இருக்கிற ஒருத்தர், அவரோட பேரு டெடி, ஒரு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காரு. இவர் ஒரு ரோபோட் தான், ஆனா அவரு கூடவே நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாம் வந்து பிளேயர்ஸ். அதுலயும் ஒருத்தர் சொல்றாரு, போன வாரம் வந்த செம ஈவில் தான், போட்டு எல்லாரையும் பொழந்து காட்டினேன், என் வாழ்க்கையிலே பெஸ்ட் வீக்கெண்ட் தான் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்டு அந்த டெடி எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அவரோட ப்ரோக்ராம்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. சோ இந்த டெடி யாருன்னா, முன்னாடி பார்த்தோம்ல டோலரஸ், அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு. சோ நேரா அவரு டவுனுக்கு வராரு. அங்க டோலரஸையும் பாக்குறாரு. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே குதிரையில தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ அதுக்கப்புறமா நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா டோலரஸ் உடைய அப்பா இறந்து போயிருக்காரு. அவங்க ஓடி போய் கதறி கதறி அழுறாங்க. சடனா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவரு த மேன் இன் த பிளாக்னு சொல்லுவாங்க. 30 வருஷமா இந்த வெஸ்ட் வேர்ல்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அவரு டோலரஸ பார்த்து, உன்னை நான் 30 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னை எதிர்த்து சண்டையே போட மாட்டியா நீ? எனக்கு நீ எதிர்த்து சண்டை போடணும், அப்பதான் எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரு டோலரஸ ஹர்ட் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது பின்னாடி இருந்து டெடி, அவ மேல கைய வைக்காத இல்லனா அவ்வளவுதான்னு சொல்லி அந்த MIB, அதாவது மென் இன் த பிளாக், இந்த சீரீஸ்ல அவரோட பேர் வந்து மென் இன் த பிளாக் தான் சொல்லிருப்பாங்க. சோ நம்ம MIBன்னு கூப்பிடலாம். அவரை அந்த டெடி ஷூட் பண்ணிடுறாரு. பார்த்தா அந்த MIBக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அந்த MIB வந்து ஒரு உண்மையான மனுஷன். இந்த வெஸ்ட் வேர்ல்டுன்ற தீம் பார்க்குள்ள கேம் விளையாட வந்திருக்காரு ஆளு. அதுவும் 30 வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உண்மையான மனுஷங்களை ஷூட் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா புல்லட்டை வந்துட்டு வேற மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த புல்லட்டை வச்சு இன்னொரு ரோபோட்டை தான் போட்டு தள்ள முடியுமே தவிர மனுஷங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த டெடியும் ஷூட் பண்றாரு. நம்ம MIBக்கு ஒண்ணுமே ஆகல. அப்புறம் அவரு டெடியை ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டோலரஸ் அப்படியே இழுத்து கொண்டு போறாரு அபியூஸ் பண்றதுக்காக. அவ்வளவுதான், டோலரஸ் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. டக்குன்னு பார்த்தா தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. என்னென்ன பண்ணாங்களோ அதையே திரும்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேத்து என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த ரோபோட்டுகளுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. ஒன்ஸ் மனுஷங்க உள்ள வந்து அராஜகம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப இந்த ரோபோட்டை ரெடி பண்ணி அகைன் அதுங்க எந்த ஒரு ப்ரோக்ராம் லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருந்ததுங்களோ அப்படியே வாழ வைப்பாங்க. நம்ம டெடியும் வந்துட்டு வழக்கம் போல ட்ரெயின்ல தான் வந்துகிட்டு இருக்காரு. கேம் விளையாட மனுஷங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வெஸ்ட் வேர்ல்டுக்குள்ள கேம் விளையாடுறதுக்காக வராங்களா மனுஷங்க, அவங்கள வந்து நியூ கம்மர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த வெஸ்ட் வேர்ல்டுன்றது ஒரு ரியல் லைஃப் கேம் மாதிரி. ரியல் லைஃப்ல நம்ம பண்ண முடியாததெல்லாம் இங்க வந்து பண்ணலாம் அப்படின்றதுனாலயே பெரிய பெரிய
கொஞ்சம் பணக்காரங்களாம் இங்க வராங்க. அந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிற குதிரைகள் கூட ரோபோட் தான் அதையும் ரெடி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய புது புது கேரக்டர்கள் எல்லாத்தையுமே இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரோக்ராமிங் ஹெட் யாரு அப்படின்னா பெர்னார்ட் அப்படின்றவர் தான். ஸோ ரோபோட்ஸோடைய ப்ரோக்ராமிங் எல்லாமே இவர் தான் பார்த்துப்பாரு. இவர் கூடவே ஒருத்தவங்க இருக்காங்க எல்சி அப்படின்னு. அவங்க அந்த ப்ரோக்ராமிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ற ஒரு டெக்னீஷியன். அதோட இந்த வெஸ்ட் வேர்ல்டு, இந்த ரோபோட்ஸ் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண ஒருத்தர் தான் டாக்டர் ராபர்ட் ஃபோர்டு. ஸோ ஒரு சாதாரண கேம்னாவே அப்டேட்லாம் இருக்கும். இந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல அப்டேட் இல்லாம எப்படி? எல்லா ரோபோட்ஸையும் வந்து திரும்ப திரும்ப ஒரே லூப்ல யூஸ் பண்றதுனால அந்த ரோபோட்ஸ்லாம் ஒரு மாதிரி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதனால டாக்டர் ஃபோர்டு வந்துட்டு அந்த பெர்னார்டு கிட்ட சொல்லி புதுசா ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரே லூப்பை தான் அந்த ரோபோட்ஸ் வாழுங்க, ஆனா அந்த லூப்ல வந்துட்டு சொன்னதை மட்டுமே செய்யாம சுயமா சிந்திக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்க பண்ணிருக்காங்க. ஸோ இதனால அந்த ரோபோட்ஸ் வந்து ரொம்பவே மனுஷங்க மாதிரியே நடந்துக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்டை பண்ணி அடுத்த லூப் ஆரம்பிக்குது. நம்ம டோலரஸோடைய அப்பா இருக்காருல பீட்டர், அவரு வந்துட்டு அவரோட இடத்துல புதைச்சி வச்சிருக்கிற ஒரு போட்டோவை பார்க்கறாரு. அந்த போட்டோ வந்து ரியல் உலகத்துல எடுக்கப்பட்டது. அந்த போட்டோவை பார்த்த உடனேயுமே அந்த பீட்டர்ன்ற ரோபோட்டுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு இந்த இடம், இந்த கௌபாய் தீம்ல இருக்கிற இடத்த விட்டா வேற இடமே தெரியாது. ஆனா அந்த போட்டோல ஒரு சிட்டி இடம் மாதிரி இருக்கு. அந்த லேடியும் பார்த்ததில்ல. ஸோ இதனால அந்த பீட்டர்ன்ற அந்த ரோபோட் வந்து குழம்பி போகுது. அதோட ரியாலிட்டியவே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. டோலரஸ் கிட்டையும் நீங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி காதுல வேற சில விஷயங்களை சொல்றாரு. டோலரஸ்க்கு ஒன்னும் புரியல. அப்பா பீட்டருக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நேரா டவுனுக்கு போறாங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே கூடாது. இவங்க வந்துட்டு அங்கேயே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா பாய் ஃப்ரெண்டை பார்க்க வரணும், பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகணும், ஈவினிங் தான் வீட்டுக்கு வரணும். இதுதான் டோட்டல் ஸ்கிரிப்டே. ஆனா நம்ம பீட்டர் வந்துட்டு வித்தியாசமா நடந்துக்கிறதுனால டோலரஸ் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் வேணும்னு டவுனுக்கு முன்னாடியே வந்து அங்க டெடியை பார்ப்பாங்க. எப்படி பாஸ்ட்ல ஒரு சின்ன சேரை நகத்தினாலே ஃபியூச்சர் மொத்தமா கொலாப்ஸ் ஆகுமோ, அதே மாதிரி இந்த விஷயத்தினால வெஸ்ட் வேர்ல்டுல குழப்பம் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரோபோட்ஸும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு அந்த இடமே போர்க்களம் ஆகுது. ஆனா கடைசியா ஒரு மனுஷன் ஒருத்தர் நியூ கம்மரு, அவரு பிரச்சனை பண்ண அந்த ரோபோட்ஸை போட்டு தள்ளிட்டு, பாத்தியா நான் எப்படி சுட்டேன், அப்படியே நான் ஒரு போட்டோ இடம் சீனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா இருக்காராம். ஆனா ரோபோட்ஸுங்க பாவம் துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த சண்டையில டெட்டி உடம்புலையும் குண்டு பாஞ்சி நம்ம டோலரஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சோ நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெஸ்ட் வேர்ல்டுடைய எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் ரோபோட்ஸ் மாதிரியே உள்ள வந்து அடிப்பட்ட ரோபோட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படிதான் நம்ம டோலரஸையும் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக மொத்தமா கொண்டு போறாங்க. நடந்த ப்ராப்ளம் யாருனால வந்தது அப்படின்னும் பொழுது இந்த பீட்டர்னால தான் வந்தது. ஏன்னா அவர் தான் வந்து திடீர்னு என்னென்னமோ பேசியிருப்பாரு. சோ பீட்டரையும் நம்ம டோலரஸையும் மட்டும் தனியா அவங்க இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்றாங்க. சோ வெஸ்ட் வேர்ல்டுடைய ஓனர் டாக்டர் ஃபோர்டு வந்துட்டு அந்த பீட்டர் கிட்ட பேசும்பொழுது தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. பீட்டருக்கு தான் இருக்கிற இடம் ஒரு ஃபேக்கான ஒரு இடம்னு அவேர்னஸ் வந்துருச்சு. அதோட அந்த பீட்டரு டாக்டர் ஃபோர்டையே அட்டாக் பண்றதுக்கு வராரு. அவ்வளவுதான், இந்த ரோபோட் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வேஸ்டான ரோபோட்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு பீட்டரை அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம டோலரஸையும் விசாரிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல டோலரஸ் வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஸ்கிரிப்டை விட்டு வெளியே பேசுற மாதிரியே இருக்கு. ஆனா சடனா திடீர்னு ரோபோட் மாதிரியே பேசுறாங்க. அதுவும் டோலரஸ் வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு பழைய ரோபோட்டா. உன்னை தூக்கி போட எனக்கு விருப்பமே இல்ல, ப்ளீஸ் சரியாகு அப்படின்னு சொல்லி, நீ இப்ப எங்க இருக்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க கனவுன்னு சொல்றாங்க. நீ வாழ்ற உன்னோட ரியாலிட்டிய பத்தி அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி எழும்பி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வாழ்ற உலகம் ரொம்ப அழகானது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ ஸ்டார்டிங்ல பார்த்த சீன் இதுதான். சோ டோலரஸ் வந்து ப்ரோக்ராம் படியே பேசுறதுனால டோலரஸ் ரோபோட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டோலரஸ் எப்பவும் போல தூக்கத்துல பெட்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்க்க வராங்க. பார்த்தா பீட்டர் இருந்த இடத்துல வேற ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா பீட்டர் ரோபோட்டை தான் தூக்கி போட்டாங்கல்ல. சோ இனிமே இவரு தான் வந்து நம்ம டோலரஸ்க்கு அப்பான்ற கேரக்டர்ல இருக்க போறாரு. சோ நடந்த எதுவும் தெரியாம நம்ம டோலரஸும் அப்படியே வெளியே பாக்குறாங்க. எங்க நம்ம எம்ஐபி இருக்காருல்ல, அவரு வந்து என்ன பண்றாருன்னா சும்மா ஆளுங்களை பிடிச்சி கொண்டுகிட்டு இருக்காரு. இந்த வெஸ்ட் வேர்ல்டுன்றது சும்மா ஆளுங்களை போட்டு தள்ளுறது இது மட்டும் கிடையாது. எங்கேயே நிறைய ரகசியங்கள்லாம் இருக்கு. அதை கிரியேட்டர்ஸ் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. எப்படி ஒரு கேம்ல மிஷின் இருக்குமோ அந்த மாதிரி. சோ அதே மாதிரி எம்ஐபியும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வெஸ்ட் வேர்ல்ட்ல தேடிக்கிட்டு இருக்காரு. சோ ஒரு குடும்பத்தையே பிடிச்சி எம்ஐபி வந்துட்டு கன் பாயிண்ட்ல விசாரிக்கும் பொழுது அந்த குட்டி பொண்ணு ஒரு லொகேஷனை சொல்ல அங்க இவரு போகலான்னு ரெடி ஆகுறாரு. இந்த நேரத்துல நம்ம டோலரஸ் ஆக்சுவலா டோலரஸ்
டாலரஸ்க்கு எதுவுமே மறந்து போகல. அவங்களுக்கு தெளிவா புரியுது ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்னு. ஆனா இருந்தாலும் எதுவும் ரியாக்ட் பண்ணாம என்ன ஸ்கிரிப்டோ அதுபடியே நடக்கிறாங்க. அப்பதான் இந்த வெஸ்ட் வேர்ல்ட்லயே இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட் லேடி ஒருத்தங்க, அவங்களோட பேரு மாயிவ். அவங்க டாலரஸ் கிட்ட பேச ட்ரை பண்ணும் பொழுது உடனே இந்த டாலரஸ் அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல, அதை சொல்றாங்க. தீஸ் வயலண்ட் டிலைட்ஸ் வயலன்ஸ் என்ஸ் அப்படின்னு. வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட்ல வர ஒரு வசனம் தான் இது. அந்த நாடகத்துல அதிக காதலும் அழிவுல முடியும் அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஆனா இங்க இந்த வயலன்ஸை தானே சந்தோஷமா பண்றாங்க மனுஷங்க, அதே வயலன்ஸ் தான் அவங்களுக்கு முடிவு அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாங்க. ஸோ பீட்டர் இதை சொன்னதுனால தான் டாலரஸ் இந்த மாதிரி மாறி இருக்காங்க. ஏன்னா இது ஸ்கிரிப்டுக்கு வெளியே யோசிக்கிற ஒரு விஷயம். இதே வார்த்தையை மாயவ் கிட்ட சொன்ன உடனேயுமே அவங்களும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நடந்த விஷயங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல வேற ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஞாபகங்கள்லாம் கிளிச் ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேபி ஏதாவது மைனர் ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டு திரும்பவும் அந்த ப்ராஸ்டியூஷன்ல இருக்கிற அந்த ரோலை தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே நம்ம மாயவ் டெடி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூ கம்மர் மனுஷன் அவரு டெடியா போட்டு தள்ளுறாரு. இதை மாயவ் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் தூங்குறாங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு கனவு வருது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி மாயவ் இந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல தன் குழந்தையோட சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணும்பொழுது டக்குன்னு கௌபாய் ஆளுங்கெல்லாம் அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸை ஷூட் பண்ணி சாகடிப்பாங்க. எங்க மாயவும் அவங்க குழந்தையோட உள்ள வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. பார்த்தா வீட்டு கதவை திறந்துட்டு நம்ம MIB அவரு தான் உள்ள வருவாரு ஆளு, இவங்களும் ஷூட் பண்ணுவாங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி இது கனவு தான் அப்படின்னு கண்ணை மூடி அவங்க ரிலாக்ஸா இருக்கும் பொழுது டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம மாய உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்காங்க. 2 பேரு சர்ஜரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்கள் பயந்து போறாங்க. என்னடா இது, ரோபோட் கண்ணை முழிக்குது, நம்ம ஆஃப் பண்ணி தானே வச்சிருந்தோம் அப்படின்னு அவங்க திங்க் பண்றதுக்குள்ளேயே மாய ஒன்னும் புரியாம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. சோ அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கு மாயவுக்கு. இவங்கள மாதிரியே அந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய பேரு உடம்புல அசைவே இல்லாம ரோபோட் மாதிரி இருக்காங்க. அவங்கள சில மனுஷங்க ட்ரீட் பண்றாங்க. இத பார்த்து அவ்வளவுதான் சுயண்டி போறாங்க. அவங்க டக்குன்னு மாய பின்னாடி அவங்கள மொத்தமா ஆஃப் பண்ணி ரீசெட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் இப்ப மாயவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம டாலரஸ் தான். அதோட டாலரஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி நைட் டைம்ல ஒரு கன்னு ஒன்னு புதைஞ்சிருக்கு, அதை நைஸா எடுத்துக்கிறாங்க. இந்த நேரத்துல ரியல் உலகத்துல வில்லியம் அப்படின்ற ஒருத்தர், அவரும் அவரோட ஃப்ரெண்டு லோகன்ன்றவரும் வெஸ்ட் வேர்ல்ட முத தடவையா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வில்லியம் கொஞ்சம் பயந்தவர் மாதிரியே இருக்காரு. ஆனா இருந்தாலும் உள்ள வராரு. உள்ள அவர் ஃபர்ஸ்ட் பாக்குற ஆளு யாருன்னா நம்ம டாலரஸ் தான். அப்படியே டாலரஸ்க்கு ஒரு ஹாய சொல்லிட்டு அவரு தொடர்ந்து வெஸ்ட் வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம டாலரஸ் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பெர்னார்டு இருக்காருல, அவரு நோட் பண்றாரு. ஏன்னா பெர்னார்டு தான் ப்ரோக்ராமிங் ஹெட். ஆனா அவரு இத மேல ரிப்போர்ட் பண்ணாம டாலரஸ தனியா மீட் பண்றாரு ஒர்க் ஷாப்ல. டாலரஸ் கிட்ட ஒரு புக்கையும் கொடுத்து அதை படிக்க சொல்லி அவங்களோட இமேஜினேஷனை இன்னும் தூண்டுறாரு. சோ பெர்னார்டு யாருக்கும் தெரியாம இந்த ரோபோட்ஸ், அதாவது நம்ம டாலரஸை வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. ஆனா ஏன் யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறாருன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்கு. சோ அதனால ரகசியமா பண்றாரு. சோ தொடர்ந்து நம்ம டாலரஸ்க்கு இந்த வெஸ்ட் வேர்ல்டு சுத்தமா பிடிக்கல, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. அது அவங்க டெடி கிட்டயும் சொல்றாங்க. ஆனா முழுசா அதையும் சொல்லல. இதை கேட்ட உடனே டெடியோடைய ப்ரோக்ராமும் மாற ஆரம்பிக்குது. சோ உடனே டெடியா ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்றாங்க. டெடியோடைய வேலை என்னன்னா ட்ரெயின்ல வருவாரு, டவுன்ல சும்மா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம டாலரஸ் கூட சேர்ந்து தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு நைட்டு டாலரஸ் கூட வீட்டுக்கு வருவாரு. அங்க ப்ராப்ளம் நடக்கும், டாலரஸை இவரு காப்பாத்தணும், அதுதான் இவரோட வேலையே. ஆனா இப்ப டெடிக்கு புதுசா ஒரு வேலையை கொடுக்கறாங்க. வாயட் அப்படின்ற ஒரு பர்சன், அவரு சரியான மோசமான ஆளு. நம்ம டெடி ஷெரீஃப் ஆளுங்க கூட சேர்ந்து காட்டுக்குள்ள அந்த வாயட்ன்ற மோசமான ஆளை கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும், அதுதான் அவரோட வேலை. சோ அதுக்காக போயிடுறாரு. சோ டெடி நம்ம டாலரஸ் கூட இருக்கணும். இப்போ மிஷினை மாத்தி கொடுத்ததுனால டாலரஸ் கூட இல்லாம இவர் இந்த வேலையில இருக்காரு. புது ஸ்டோரி லைன். சோ அப்படி அந்த ஒயிட்ன்ற ஒரு பர்சனை தேடி போகும் பொழுது நம்ம டெடியையும் அவருடைய ஆளுங்களையும் மாஸ்க் போட்ட ஆளுங்க சுத்தி வளைச்சி காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த வில்லியம் இருக்காருல, அவரு வெஸ்ட் வேர்ல்டுக்குள்ள எதுவும் பெருசா பண்ற மாதிரி இல்ல, ஆளு சும்மாவே தான் இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு ரோபோட் ஒரு லேடி ரோபோட்டை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சுக்கிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு. சரின்னு வில்லியமும் அதை ஷூட் பண்ணலான்னு போனா ஷூட் பண்ணிடுறாரு, அது காலி. ஆனா அதுவும் பதிலுக்கு சுடுது. இவர் நெஞ்சிலேயே லைட்டா அடிபட்டுடுது. அப்புறம் இவர் காப்பாத்தின
டக்குன்னு அந்த பொண்ணு ரோபோட்டும் வந்து இவருக்கு தேங்க்ஸ் சொல்ல இவருக்கு ஆளு ஜாலி ஆயிடுது. வில்லியமோட ஃப்ரெண்டு லோகனும் வந்து என்னடா சும்மா தான் இருக்கியா, சும்மா இருக்கியாவா, டேய் நான் ஒருத்தனை ஷூட் பண்ணேன், அதோட பதிலுக்கு அவனை என்ன ஷூட் பண்ணான் இங்க பாரு, ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல மனுஷங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, ரோபோட்ஸ்க்கு மட்டும்தான் எல்லா ப்ராப்ளமும் இப்படின்னு அந்த ஃப்ரெண்டு லோகன் சொல்ல வில்லியமுக்கும் தைரியம் வருது. அங்க பவுண்டி போட்டிருக்காங்க, இந்த மனுஷனை கண்டுபிடிச்சு கொடுத்தா ரிவார்டு அப்படின்னு சொல்லி, வா நம்ம இவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வில்லியமும் அவரோட ஃப்ரெண்டு லோகனும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அட்வென்ச்சருக்கு. இந்த நேரத்துல வெஸ்ட் வேர்ல்ட்ல வந்து குரூப்பா இருக்க வேண்டிய ஒரு ரோபோட் தனியா பிரிஞ்சு போகுது. இந்த மாதிரி அது பண்ணவே கூடாது, ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி குவாலிட்டி டெக்னீஷியனான நம்ம எலையஸும் அவங்க கூடவே இன்னொரு டெக்னீஷியனும் வெஸ்ட் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு தனியா போன அந்த ரோபோட்டை பாக்குறாங்க. அது சில விஷயங்களை செதுக்கி வச்சிருக்கு, அதுவும் நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரையன் கான்ஸ்டலேஷனை அது செதுக்கி இருக்கு. சோ இந்த ரோபோட் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த ரோபோட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த ரோபோட்டை ஆஃப் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணும்போது திடீர்னு அந்த ரோபோட் ஆன் ஆகி இவங்களை அடிச்சு போடுது. அதுவும் எலையஸை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு பெரிய கல்லை எடுக்குது. ஐயோயோ நம்ம தலையில போட்டு சாகடிக்க போதும்னு எலையஸ் நினைக்கும் பொழுது அந்த கல்லாலேயே அந்த ரோபோட் தன்னுடைய தலையவே மோதிக்கிட்டு இறந்து போகுது. இவங்க யாருக்கும் எதுவும் சுத்தமா புரியல. எங்க டாக்டர் ஃபோர்டு இருக்காருல்ல, அவரும் வந்து பெர்னார்டு கூட பேசுறாரு. அப்பதான் பெர்னார்டுக்கு தெரிய வருது டாக்டர் ஃபோர்டு கூடவே இந்த வெஸ்ட் வேர்ல்ட உருவாக்குன ஒரு பர்சன், அவரோட பேரு ஆர்னால்டு. அந்த ஆர்னால்டு வந்து இறந்து போயிட்டாரு. ஆனா அவரு வந்து இந்த ரோபோட்ஸ்லாம் உயிருள்ள ஒரு மனுஷங்க மாதிரியே ட்ரீட் பண்ணாராம். இதுங்க மேல அவர் ரொம்பவே இறக்கம் காட்டினாராம். அந்த அர்னால்டு மாதிரியே தான் இப்ப இந்த பெர்னால்டு இருக்காருல்ல, அவரும் வந்து நம்ம டோலரஸை கூப்பிட்டு டோலரஸ் தப்பா தான் பண்றாங்க, ஆனா இருந்தாலும் அவரு எதுவும் சொல்லாம தொடர்ந்து அதையே பண்ணுன்னு சொல்றாரு. சோ எந்த ஒரு ப்ரோக்ராமும் சேஞ்ச் பண்ணல, இருக்கிறத அப்படியே ரன் பண்றாரு இவரு. டோலரஸும் வெஸ்ட் வேர்ல்டுக்கு போறாங்க. தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. எப்பவும் போலயே அந்த லூப் நடக்குது. ஆனா அன்னைக்கு நாள் நைட்ல டோலரஸை அபியூஸ் பண்றதுக்காக ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட வேற ஒரு ரோபோட்ஸ் இந்த வேலையை பண்ணுதுங்க. நம்ம டோலரஸ் வந்து இதுல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த தடவை அவங்க கிட்ட கன் இருக்கு, அதை எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ரோபோட்டை பாக்குறதுக்கு இவங்களுக்கு நம்ம MIB மாதிரியே தோணுது. சோ அவரை நினைச்சுக்கிட்டு அந்த பர்சனை போட்டு தள்ளிட்டு வெளியே வந்தா அங்க இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க ஷூட் பண்றாங்க நம்ம டோலரஸ. ஆனா டோலரஸ்க்கு ஒன்னும் ஆகல. டக்குன்னு குதிரை மேல ஏறிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள நம்ம வில்லியம் இருக்காருல, அவரும் அவரோட ஃப்ரெண்டு லோகனும் கேம்ப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க மயக்கமான நிலைமையில நம்ம டோலரஸ் வர அப்படியே அவங்க கீழே விழ வில்லியம் பிடிச்சுக்கிறாரு. இப்ப நம்ம பெர்னார்டு இருக்காருல, அவரு டோலரஸ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. டோலரஸ் வந்து ஒரு மனுஷி மாதிரியே ரியாக்ட் பண்றாங்க. அவங்க அப்பா பீட்டர் இறந்து போனதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளேயே இருக்கு. உடனே பெர்னார்டும் உனக்கு ஓகேனா அந்த ஞாபகங்களை என்னால் அழிக்க முடியும், நீ ரிலாக்ஸா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல வேணாம் அது இருக்கட்டும், ஏன்னா அதுதான் எங்க அப்பா பத்தின இருக்கிற ஞாபகங்களே, அதை எடுத்துடாதீங்க, அதோட இந்த இடத்த விட்டு நான் போகணும், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ல, பெர்னார்டோ என்ன சொல்றாருன்னா ஒரு மேஸ் கேமை பத்தி சொல்றாரு. அதோடைய சென்டரை நீ கண்டுபிடிச்சிட்டனா இங்க இருந்து நீ போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம மாயவ் இருக்காங்கல்ல, அவங்க கிளப்ல இருக்காங்க, இன்னொரு ப்ராஸ்டியூட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க வந்த மனுஷங்களாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ராஸ்டியூட் லேடி நம்ம மாயவு இவங்களுக்குலாம் அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லா ரோபோட்ஸும் அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிடுறாங்க. ஆனா மாயவு மட்டும் கண்ணை முழிச்சு என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அங்க வந்து மனுஷங்களாம் சும்மா எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. ஒன்ஸ் மனுஷங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ரிப்பேரிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வராங்க சூட்டோட. அவங்க இருக்கிற எல்லா ரோபோட்டையும் எடுத்துட்டு போயிட்டு சரி பண்ணுவாங்க. சோ அவங்களெல்லாம் நம்ம மாயு வந்து அப்படியே இறந்து போன மாதிரியே அசையாம இருந்து பாக்குறாங்க. சடனா பார்த்தா மாயு வந்து அகைன் அந்த கிளப்ல இருக்காங்க. எல்லாமே நார்மலா இருக்கு. நம்ம வயித்துல அடிபட்டுச்சு, எப்படி நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு இவங்களுக்கு புரியல. ஏன்னா அந்த ஆட்கள் இவங்களை கொண்டு போய் சரி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒன்னும் புரியாத மாயு நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க வயித்தை செக் பண்ணி பாக்குறாங்க. அங்கதான் குண்டடி பட்டுச்சு. ஆனா இப்ப அது நார்மலா இருக்கு. அங்க சூட் போட்டு வந்த ஆளுங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து வரையறாங்க. அதை யாரும் பார்க்க கூடாதுன்னு பத்திரமா ஒளிச்சு வைக்கணும்னு ட்ரை பண்ணும் பொழுது பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி இதே மாதிரி டிராயிங்ஸ் நிறைய இருக்கு. அப்படின்னா இந்த விஷயம் நிறைய தடவை நம்ம நடந்திருக்கு, வரைஞ்சிருக்கோம் நம்ம, ஆனா நம்ம தான் மறந்துட்டோம்னு புரிஞ்சுக்கிறாங்க. எங்க அந்த டவுன்ல நம்ம டோலரஸ் வந்து அந்த மேஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதோட மிடிலுக்கு போயிட்டாங்கன்னா இந்த வெஸ்ட் வேர்ல்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்கிரிப்ட்ல இல்லாம அவங்க செயல்படுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு டெக்னீஷியன் நைஸா நம்ம டோலரஸை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா டக்குனு அங்க வில்லியம் வராரு. அவர் இதை தடுத்து நிப்பாட்டுறாரு. ஏன்னா வில்லியம் மேல தானே இவங்க விழுந்திருப்பாங்க, இவர் தாங்கி பிடிச்சிருப்பாரு. டோலரஸ் மேல வில்லியமுக்கு ஒரு கண்ணு, என்னதான் அது ரோபோட்னு தெரிஞ்சாலும் கூட. ஸோ டோலரஸ் வந்து மற்ற ரோபோட்ஸ் மாதிரி இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவர் பவுண்டி ஹண்டிங் போறாருல, கூடவே நம்ம டோலரஸையும் கூட்டிட்டு போறாரு. ஸோ வில்லியம், அவரோட ஃப்ரெண்டு லோகனு, டோலரஸ்னு 3 பேருமே போறாங்க.
நம்ம டோலரஸ் எதை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதே தான் நம்ம எம்ஐபியும் தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன அவரு கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. அந்த மேஸோடைய சீக்ரெட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்குன்னு யாரை வேணாலும் அவரு கொல்றாரு. இந்த சீக்ரெட்லாம் யாருக்கு தெரியும்னா இந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டெடியா இருக்கட்டும், அப்புறம் ஹெக்டர்னு ஒருத்தர், அவரு இந்த டவுன்ல இருக்கிற ஒரு கொள்ளக்கார மாதிரி இந்த ஆட்களெல்லாம் பிடிச்சி விசாரிச்சு இவங்க மூலியமா அந்த மேஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த கொள்ளக்காரர் ஹெக்டர் இருக்காருல, அவரு டவுனுக்கு வந்து ஆளுங்களை ஷூட் பண்ணி கொள்ளையடிக்க ட்ரை பண்றாரு. அதுவும் நம்ம மாயு இருக்கிற அந்த கடையோடைய லாக்கை தேடி வரும்பொழுது டக்குன்னு அந்த மாயை வந்துட்டு கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. ஏன்னா மாய்க்கு தெரியும் ஏதோ ஒன்று வித்தியாசமா நடக்குது, சில டெக்னீஷியன்ஸ் ஆளுங்கெல்லாம் வராங்க அப்படின்னு. ஸோ அதை பத்தி யாருக்கிட்டையாவது இவங்க கேட்கணும்ல, அதான் ஹெக்டர் கிட்ட கேட்கறாங்க. அவங்கள மேலே கூட்டிட்டு வந்து உனக்கு தேவை இந்த லாக்கர் தானே, இதோட பாஸ்வேர்டை நான் சொல்றேன், ஆனா அதுக்கு பதில் இவங்க யாருன்னு எனக்கு சொல்லணும்னு அவங்க வரைஞ்ச டிராயிங்கை காட்ட ஹெக்டரும் இவங்க கடவுள் மாதிரி இவங்களால நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும், அதோட இவங்க நம்ம உலகத்துக்கும் அவங்க உலகத்துக்கும் மாறி மாறி போவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா புதுசா அப்டேட் பண்ணாங்கல்ல, மனுஷங்க மாதிரி சிந்திக்கிற அப்டேட், அது மூலியமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகுது. ஸோ இப்பொழுதுக்கு இந்த வெஸ்ட் வேர்ல்டில் வந்துட்டு பயங்கர அவேர்னஸ்ல இருக்கிறது யாருன்னா நம்ம மாயு தான். ஸோ நம்ம வந்து ஒரு ரோபோட் மாதிரி நம்மளை கூட்டிட்டு போயிட்டு சரி பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்மா இவங்க தெரிஞ்சுக்கணும்னா இவங்க வயிற்றுல குண்டடிப்பட்டதுல உடனே அந்த ஹெக்டர் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து என் வயிற்றை கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்ல அப்புறம் அதை பண்றாரு. பார்த்தா ஒரு புல்லட் பீஸ் ஒன்று இருக்கு. அவசரத்தில் ரெடி பண்ணியிருப்பாங்க போல, புல்லட்டை வெளியே எடுக்கவே இல்லை. இதை பார்த்த உடனேயுமே மாயோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நம்மலாம் ஒரு ரோபோட்ஸு வெஸ்ட் வேர்ல்டுன்ற ஒரு தீம் பார்க்குள்ள இருக்கோம் அப்படின்னு. இந்த நேரத்தில் நம்ம டாக்டர் ஃபோர்டு வந்து டோலரஸை ஒர்க் ஷாப்பில் மீட் பண்ணுறாரு. இந்த ரோபோட்ஸ்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு டாக்டர் ஃபோர்டு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு காரணம் யாருன்னா டாக்டர் ஃபோர்டு கூடவே இந்த வெஸ்ட் வேர்ல்டை உருவாக்குன அர்னால்டு அப்படின்ற ஒருத்தர். ஸோ அவர் உயிரோட இருந்த டைம்ல டோலரஸ் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இப்போ டோலரஸை கூப்பிட்டு உனக்கு அர்னால்டு ஞாபகம் இருக்கா, கடைசியாக எப்போ பார்த்தேன்னு சொல்லி கேட்க டோலரஸும் 34 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவர் சாகிறதுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சீரிஸே வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் போகும், கடைசியில தான் எல்லாமே புரியும். ஸோ அப்படியே கதையோடவே போகலாம். ஸோ டாக்டர் ஃபோர்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஏன்னா நம்ம டோலரஸ் சொல்லல, ஆனா ரோபோட் மாதிரியே ஆக்டிங்க போடுறாங்க. அதுக்கப்புறமா வெஸ்ட் வேர்ல்ட்ல வந்து டோலரஸ் பெர்னால்டு சொன்ன அந்த மேஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மேஸோடைய மிடிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். வெஸ்ட் வேர்ல்ட்ல அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே நம்ம வில்லியமும் அவரோட ஃப்ரெண்டு லோகனும் இருக்காங்க. டோலரஸை கூட்டிட்டு அவங்க இந்த பவுண்டி ஹண்டிங் எல்லாம் பண்றாங்க. அந்த வில்லியம் இருக்காருல, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது டோலரஸ் வந்து மத்த ரோபோட்ஸ் மாதிரி இல்ல, வித்தியாசமானவங்க அப்படின்னு. ஒரு கட்டத்துல அவரோட ஃப்ரெண்டு லோகன் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டையே விட்டுட்டு டோலரஸை காப்பாத்திட்டு அங்க இருந்து ஆளு போறாரு. ஃப்ரெண்டு லோகனும் கடுப்பாகிறாரு. அந்த அளவுக்கு வில்லியமுக்கு வந்து டோலரஸ் அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மேஸை பத்தி தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம மென் இன் த பிளாக் அவரும் அந்த மேஸை பத்தி தான் தேடுறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த மேஸ் இருக்குல்ல, இந்த வெஸ்ட் வேர்ல்ட்லயே ரொம்ப கஷ்டமான ஒரு கேம் பிளே, ஒரு மிஷன் அப்படின்னா அது அந்த மேஸை பத்தி கண்டுபிடிக்கிறது தான் 30 வருஷமா மென் இன் பிளாக் தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இஷ்டத்துக்குன்னு ஆளுங்களை பிடிச்சி கொல்றதுன்னு என்னென்னமோ வேலையை பாக்குறாரு. இந்த நேரத்துல ஒர்க் ஷாப்ல வந்துட்டு எலியாஸ்ன்ற குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரோபோட் கூட தன்னோட தலையை அடிச்சு உடைச்சிக்கிச்சுல, அந்த ரோபோட்டை போயிட்டு நைஸா யாருக்கும் தெரியாம செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதோட கையில டிரான்ஸ்மிட்டர்லாம் இருக்கு. ஸோ வெஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமா வெளியே கடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே எலியாஸ் வந்துட்டு இத பெர்னார்ட் கிட்டயும் சொல்றாங்க. இதை யாரு பண்றதுன்னு இன்னும் கன்ஃபார்மா இவங்களுக்கு தெரியல. நம்ம மாயாவுக்கு வந்துட்டு இந்த வெஸ்ட் வேர்ல்ட பத்தியும் உண்மையான உலகத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதோட மத்த ரோபோட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப்ல உடம்ப சரி பண்றதுக்கு போகும்போது அன்கான்சியஸ்ல இருப்பாங்க. ஆனா நம்ம மாயு இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் மயங்கி இருக்கிற மாதிரியே சீனை போடுறாங்க. அந்த இடத்துல ரெண்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆர்வ கோளாறு, இன்னொருத்தர் ஓட்டவாயி. அதுல அந்த ஆர்வ கோளாறு என்ன பண்ணுவார்னா வெஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து வந்த ஒரு குருவி ரோபோட் ஒன்னு அதை சரி பண்ணி அதை அழகா பறக்க விடுவாரா. டக்குன்னு அது ஒரு கையில போய் உட்காரும். யார் கைன்னு பார்த்தா நம்ம மாயுவோடைய கையில. மாயு வந்துட்டு அன்கான்சியஸ்ல தானே இருக்கணும், இவங்க என்ன உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த ஆர்வ கோளாறு பயப்படுறாரு. சோ மாயை வந்துட்டு சரி பண்ணி திரும்ப வெஸ்ட் வேர்ல்டுக்கு அனுப்பினாலும் அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட வேணும்னே கொல்ல சொல்லி திரும்பவும் ஒர்க் ஷாப்கே வராங்க மாயு. அங்க அந்த ஆர்வ கோளாற பாக்குறாங்க. அவர்கிட்ட ரொம்ப ஆசையா பேச இவர் கொஞ்சம் வீக்கு போல மாயுவோடைய வலையில விழுந்துடுறாரு. சோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்ல என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆர்வ கோளாரும் இந்த வாக்கிங்க செக் பண்ற மாதிரி சீனை
சீனை காமிச்சு அங்க நடக்கிற விஷயங்களை அப்படியே மாயாவை கூட்டிட்டு போய் காட்ட மாயாவும் புரிஞ்சுக்கிறாங்க வெஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாமே ரோபோட்ஸ் இங்க இப்படிதான் உருவாக்குறாங்க, இப்படிதான் சரி பண்றாங்க அப்படின்னு. அதோட மாயாவுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் அவங்க ஹாப்பியா வாழ்ந்த மாதிரியும் இருந்தது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் தான். முன்னாடி வெர்ஷன்ல அந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த ஆர்வக்கோளாறு மூலியமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப சடனா அந்த ஓட்டவாய் வராரு. டேய் என்னடா இந்த ரோபோட்டை தூக்கிட்டு நடந்துகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தெரியும்ல, நான் ரிப்போர்ட் அடிச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல டக்குன்னு கத்தி எடுத்து நம்ம மாயை வந்து இங்க பாருங்க அடிக்கடி நான் இங்க வருவேன், எவனாவது வாயை திறந்தீங்கன்னா அறுத்து போட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாங்க. இந்த நேரத்துல நம்ம எலியஸ் வந்து பெர்னார்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு ரோபோட் கிட்ட இருந்து டேட்டாவை யாரோ ஸ்மகிள் பண்றாங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது பெர்னார்ட் வந்து வெஸ்ட் வேர்ல்ட்ல ஒரு அனாமலி இருக்கிறத கண்டுபிடிக்க. அதாவது எந்தவித கண்ட்ரோலும் இல்லாம சில ரோபோட்ஸ்ங்க ஒரு இடத்துல இருக்குங்க. சோ பெர்னார்டும் என்ன ஏதுன்னு போய் பார்த்தா அந்த ரோபோட்ஸ்லாம் இவரோட கண்ட்ரோலுக்கு கீழே வரவே மாட்டேங்குதுங்க. பார்த்தா திடீர்னு டாக்டர் ஃபோர்டுடைய வாய்ஸ் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரோபோட் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா இந்த ரோபோட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பழைய ரோபோட்ஸ், ஆர்னால்ட் அப்படின்ற ஒருத்தர் அவர் உருவாக்குனது. அதுவும் நம்ம டாக்டர் ஃபோர்டு இருக்காருல்ல அவரோட ஃபேமிலி மாதிரி அங்க இருக்கிற குட்டி பையனே டாக்டர் ஃபோர்டு தான். சோ அதனால எதுவும் பிரச்சனை இல்லை, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு டாக்டர் ஃபோர்டு அனுப்பிடுறாரு. ஆனா அந்த எலியஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டேட்டாவை யாரு ஸ்மகிள் பண்றது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. தெரேசா அப்படின்ற ஒரு லேடி தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த விஷயத்த பெர்னார்ட் கிட்டே சொல்றாங்க. பெர்னார்டு அந்த தெரேசா கூட தான் இருக்காரு. எங்க எலியஸ் போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சடனா அவங்கள பின்னாடி வந்து யாரோ அட்டாக் பண்றாங்க. டாக்டர் ஃபோர்டு வந்து கணக்குல இல்லாம இந்த மாதிரி ரோபோட்ஸா உள்ள வச்சிருக்காரு. அதுல அந்த குட்டி பையன் பேர் வந்து ராபர்ட், நம்ம ஃபோர்டோட சின்ன வயசு குழந்தை. அந்த பையன் ஒரு நாய் இறந்து போனதை பார்த்திருக்கான். டாக்டர் ஃபோர்டும் அதை பார்த்துட்டு இந்த ரோபோட் கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த ரோபோட் சொல்லுது, நான் தான் அதை கொலை பண்ணேன், ஏன்னா அந்த நாயினால மத்தவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு எனக்கு ஒரு குரல் கேட்டது, அதனால தான் கொலை பண்ணேன்னு சொல்ல டாக்டர் ஃபோர்டும் யாரோட குரல்னு கேட்கும்போது தான் அர்னால்டோட குரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அர்னால்டோ பத்தின விஷயங்கள்லாம் நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ஸோ டாக்டர் ஃபோர்டு தான் வந்து இந்த வெஸ்ட் வேர்ல்டோடைய ஃபவுண்டரு, ஓனரு. ஆனா இவரை தூக்கி போட்டு அடுத்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தான் தெரேசா. ஸோ அதுக்காக இந்த வெஸ்ட் வேர்ல்ட்ல இன்னொரு லேடியை வேலைக்கு சேர்க்கிறாங்க. அவங்களோட பேரு ஷார்லட். இவங்க ரெண்டு பேரோட பிளான் ஃபோர்ட காலி பண்ணிட்டு வெஸ்ட் வேர்ல்ட இவங்களுக்கு சொந்தமாக்கணும். அதான். சோ அதனால வந்துட்டு நம்ம மாயவ கூடவே இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட் லேடி ஒருத்தங்க அவங்களுடைய ப்ரோக்ராமை லைட்டா சேஞ்ச் பண்ணி அந்த லேடியை பிடிக்கிறதுக்கு வராங்க ஆட்கள்லாம். சோ அதனால வெஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே சிலையாயிடுறாங்க. ஆனா நம்ம மாயவ மட்டும் அப்படியே அசைறாங்க. ஏன்னா அவங்க மட்டும் கண்ட்ரோல்ல வரல. ஏன்னா நம்ம மாயவ வந்துட்டு மத்த ரோபோட்ஸோடவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. ஆனா இருந்தாலும் சிலையா இருக்கிற மாதிரியே சீனை போடுறாங்க. வந்த ஆட்கள்லாம் நம்ம மாயோடைய ஃப்ரெண்டான கிளாமடைன் அப்படின்ற அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணை லைட்டா ரீப்ரோகிராமிங் பண்ணி எப்பவுமே ஒரு ரோபோட்ஸ் மனுஷங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, ஆனா அந்த கிளாமடைன்ன்ற ரோபோட் அட்டாக் பண்ணுது. இதை காரணமா வச்சு நம்ம டாக்டர் ஃபோர்டோடைய இந்த ரோபோட்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீங்க ரிட்டையர் ஆகுங்க நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா டாக்டர் ஃபோர்டு வந்துட்டு ஒரு ரோபோட் தானே பிரச்சனை, எல்லாமே இல்ல, அதெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பெர்னார்டும் புரிஞ்சுக்கிறாரு தெரேசா வந்துட்டு டாக்டர் ஃபோர்ட காலி பண்ண ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. பெர்னார்டுக்கு தான் தெரியும்ல வெஸ்ட் வேர்ல்ட்லயே கணக்குல இல்லாம ரோபோட்ஸ டாக்டர் ஃபோர்டு வச்சிருக்காருன்ட்டு. சோ அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தெரேசாவை கூட்டிட்டு வெஸ்ட் வேர்ல்டுக்கு போறாரு. இந்த நேரத்துல நம்ம மாயை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேணும்னே இன்ஜூர் ஆகி திரும்ப ஒர்க் ஷாப்புக்கு வராங்க. அங்க நம்ம ஆர்வக்கோளாரும் இருக்காரு. சோ அவரை மேனிபுலேட் பண்ணி அப்படியே அவங்க ஃப்ரெண்ட் அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணை என்னென்ன பண்றாங்கன்னு இதை நம்ம மாயை பாக்குறாங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்க நம்ம வில்லியம் டாலரஸ் கூட ஆளு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. எந்த அளவுக்குன்னா உன்னை காப்பாத்தி நான் இந்த வெஸ்ட் வேர்ல்ட விட்டு வெளியே கொண்டு போறேன், வெளியே போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழலான்ற அளவுக்கு போயிட்டாரு. எங்க பெர்னார்டு வந்துட்டு தெரேசாவை கூட்டிட்டு அவரு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதான் அந்த கணக்குல இல்லாம நம்ம ஃபோர்டோடைய சின்ன வயசு ரோபோட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்கு. ஆனா போய் பார்த்தா அங்க எந்த ஒரு ரோபோட்ஸையும் காணோம். அங்க டாக்டர் ஃபோர்டு வராரு. இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், என்ன தூக்கிட்டு என் இடத்துக்கு நீங்க வரலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் நடக்காது மகளே அப்படின்னு சொல்ல தெரேசாவும் ஆதாரம் இல்லைன்னா என்ன, உங்க கூடவே வேலை செஞ்ச பெர்னார்டு இருக்காரு, இவர் வந்து சொல்லுவாரு கமிட்டியை நாங்க கூட்ட போறோம்னு சொல்ல, ஓ அப்படியா பெர்னால்டு ஸ்டாப் ஆகு அப்படின்னு டாக்டர் ஃபோர்டு சொன்ன உடனேயுமே பெர்னால்டும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாரு. தெரேசாவுக்கு ஷாக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ப்ரோக்ராமிங் ஹெட்டா இருந்த அந்த பெர்னால்டு ஒரு ரோபோட் தான். சோ டாக்டர் ஃபோர்டு வந்து அந்த பெர்னால்டு ரோபோட் கிட்ட தெரேசாவை இங்கேயே போட்டு தள்ளுன்னு சொல்ல அவரும் போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறமா பெர்னால்டு வந்து டாக்டர் ஃபோர்டு கிட்ட என்னை வச்சு எவ்வளவு பேரை தான் கொன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எலேசா கொன்னதும் நீதான், அதோட நான் வந்து நல்லவனாவும் இருப்பேன் கெட்டவனாவும் இருப்பேன், நீ எங்க இருந்து எப்படி பாக்குறன்றது
தான் முக்கியம். சோ அதுக்கப்புறம் பெர்னார்டு வந்து இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் அழிச்சு தெரேசா வந்து கீழே விழுந்து இறந்து போன மாதிரி ஃபேக்கா ரெடி பண்றாங்க. தெரேசா அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த ஷார்லட்ன்ற லேடிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஆனா டாக்டர் ஃபோர்டு தெரேசா வந்துட்டு வெஸ்ட்வெல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்மகிள் பண்ணா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணா நீயும் வெளியே போகணும்னு சொல்ல ஷார்லட் உடனே இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு விட்டுறாங்க. சோ டாக்டர் ஃபோர்ட காலி பண்ண வந்தாங்க. ஆனா இப்ப இவங்களே காலியாகி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம டோலரஸ் வந்து வில்லியம் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்களே. சடனா டோலரஸ்க்கு அவங்க ஒரு டவுன்ல இருக்கிற மாதிரியும் அங்க மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாத்தையுமே டோலரஸ் கொல்ற மாதிரி தோணுது. அதோட இவங்களே சுட்டுக்க ட்ரை பண்றாங்க. டக்குன்னு வந்து வில்லியம் வந்து தடுக்கிறாரு. என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க இல்ல எனக்கு வித்தியாசமான மெமரிஸ்லாம் வருதுன்னு சொல்றாங்க. சோ வெஸ்ட்வெல்ல இருக்கிற நம்ம மாய் இருக்காங்கல்ல அவங்க அடிப்பட்ட மாதிரி சீன் போட திரும்பவும் அவங்க ஒர்க் ஷாப்புக்கு போறாங்க. அங்க அந்த ஆர்வக்கோளாரும் ஓட்டவாயும் இருக்காங்க. ஆனா இந்த தடவை மாய் என்ன சொல்றாங்கன்னா என்ன அப்டேட் பண்ணுங்க அதர் ஹோஸ்ட வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல அதே மாதிரியே அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அந்த ஓட்டவாய் வந்து எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவாரு போல பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக கத்தி எடுத்து கழுத்துலயே ஒரு போடு ஓட்டவாய்க்கு. ஆனா நல்ல வேளையா ஒரு சாகரத்துக்குள்ள அடிப்பட்ட இடத்த மிஷின் வச்சு தச்சிடுறாங்க. சோ இதனால அந்த ஓட்டவாயும் சரி ஆர்வக்கோளாரும் சரி என்ன சொல்றாங்களோ மாய் அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மாயும் வந்துட்டு இந்த வெஸ்ட் வேர்ல்டு வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாங்க. நேரா வெஸ்ட் வேர்ல்டுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இவங்க மேனிபுலேட் பண்ண அந்த இடமே ரன்ன கொடூரமாகுது. சோ நம்மளால மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மூலியமா நம்ம ஒரு ஆர்மியவே உருவாக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ஆனா மாய்க்கு வந்துட்டு அடிக்கடி ஒரு இல்யூஷன் வருது. போன கதையில மாய் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பொண்ணா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அந்த இல்யூஷனே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம மாயையும் அந்த குழந்தையும் சேர்த்து கொன்னது யாருன்னா நம்ம மென் இன் பிளாக். அவரை கொல்ற மாதிரி அப்படியே கத்தி எடுத்து குத்த ட்ரை பண்றாங்க. ஆனா இது வந்து ஆல்ரெடி நடந்த விஷயம், ஜஸ்ட் ஞாபகம் தான். இதை யோசிச்சுக்கிட்டு இங்க வெஸ்ட்வெல்ல ஒரு பொண்ணை குத்தி கொன்னுறாங்க. அவ்வளவுதான், அந்த பொண்ணு காலி. சோ மே வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணதுனால இவங்க ப்ரோக்ராமிங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒர்க் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இப்ப செக் பண்றது யாருன்னா நம்ம பெர்னார்ட் தான். அவர் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க சிஸ்டமே அப்டேட் ஆகி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆகுறாரு. இது மேலிடத்துல சொல்லலாம் நினைக்கும் போது டக்குன்ட்டு நம்ம மேயு வந்து யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ரோபோட்டால எதுவும் பண்ண முடியாது, நீ எப்படி அசைற அப்படின்னு சொல்லி கேட்க நான் மத்த ரோபோட் மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்பெஷல், அதோட ஒன்ன பத்தியும் எனக்கு தெரியும், நீயும் ஒரு ரோபோட் தானே அப்படின்னு. இவங்களால தான் மத்த ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல, நம்ம பெர்னார்டையே கண்ட்ரோல் பண்றாங்க இவங்க. சோ அவர் அசையாம அப்படியே இருக்காரு. பெர்னார்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன், நான் ஒரு ரோபோட், நீயும் ஒரு ரோபோட் தான், சோ என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல பெர்னார்டும் வந்துட்டு மாயை வந்து எதுவுமே பண்ணவே இல்ல, மேலிடத்துலயும் எதுவும் சொல்லல. ஆனா அவரு நேரா டாக்டர் ஃபோர்ட பாக்குறாரு. அவர்கிட்ட போயிட்டு என்னோட மெமரிஸ் எல்லாம் ப்ளீஸ் அன்லாக் பண்ணுங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நான் தெளிவா பார்க்கணும்னு சொல்ல அவரும் அன்லாக் பண்றாரு. பார்த்தா பெர்னார்டு வந்து அவரோட ஒய்ஃப் பையன் கூட இருக்கிற மாதிரிலாம் வருது. ஆனா இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரோக்ராம் பண்ண ஒரு விஷயங்கள் தான். சோ நம்ம ஃபோர்டு கூடவே இந்த வெஸ்ட் வேர்ல்ட உருவாக்குன அர்னால்டு அப்படின்ற ஒருத்தர், அவரு பாக்குறதுக்கு பெர்னால்டு மாதிரியே தான் இருப்பாரு. அந்த அர்னால்டு இறந்து போனதுக்கு அப்புறம் ஃபோர்டு என்ன பண்ணிருக்காருன்னா அர்னால்டு மாதிரியே ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருக்காரு, அதுதான் பெர்னால்டு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பெர்னால்டு என்ன சொல்றாருன்னா வெஸ்ட் வேர்ல்ட்ல சுயமா சிந்திக்கிற மனுஷங்க மாதிரியே ரோபோட்ஸ் இருக்குங்க, அதுங்களை நீங்க வெளியே விடணும் அப்படின்னு சொல்ல ஃபோர்டு வந்து முடியாதுன்னு சொல்றாரு. அதோட பெர்னார்டு வந்து டாக்டர் ஃபோர்ட கொல்றதுக்காக அந்த ப்ராஸ்டியூட் லேடி இருக்காங்களா அவங்கள ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆனா டாக்டர் ஃபோர்டு தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு, ஒன்னும் பண்ண முடியல அவரை. சோ பெர்னால்டு நீ எல்லையை மீறி போயிட்ட, ஐம் சாரி அப்படின்னு சொல்லி பெர்னால்டு அவரே சுட்டுக்கிட்டு இறந்து போற மாதிரி நம்ம ஃபோர்டு சொல்ல பெர்னால்டும் அதே மாதிரி சுட்டுக்கிட்டு இறந்து போறாரு. எங்க நம்ம டோலரஸையும் வில்லியமையும் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரர் லோகன் பிடிச்சி வச்சிருக்காரு. ஏன்னா லோகனை விட்டுட்டு இவங்க வந்துருவாங்கல்ல, அவர் யாருக்கிட்டயோ மாட்டிக்கிட்டு இருந்து இப்ப அந்த குரூப்புக்கே தலைவனாகி இப்ப இவங்கள பிடிச்சி வச்சிருக்காரு. இவதான் லோகன் சொல்றாரு வில்லியம் கிட்ட, ஏண்டா டே நீ என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியே கம்பெனிக்கே ஓனரா வாழ்வன்னு பார்த்தா இங்க வெஸ்ட் வேர்ல்ட்ல ஒரு ரோபோட் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு லோகன், அது ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது, அவ்வளவு மனுஷி மாதிரி தான், வெளியே வரணும்னு நினைக்கிறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ அப்படியா, இவ்வளவு மனுஷி மாதிரி தானா, எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டோலரஸோடைய வயித்தெல்லாம் குத்தி கிழிக்கிறாரு. சோ டோலரஸும் அங்க இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி போறாங்க. வயித்துல சரியான காயமா இருக்கு, கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு எழுந்து பார்த்தா அந்த காயங்கள் எதுவுமே இல்ல, என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு புரியல. எங்க மாயவு இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வெஸ்ட் வேர்ல்ட்லயே இருக்கிற ஒரு பேண்டிட் ஒருத்தர், அவரோட பேரு ஹெக்டர். சோ அவர்கிட்ட போயிட்டு இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணது, நம்ம வாழ்றது ஒரு ஃபேக்கான லைஃப்னு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க. அவரும் இப்போ மாயுவை நம்ப ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம வில்லியம்ஸ் என்ன பண்றாருன்னா லோகனுடைய ஆட்கள் எல்லாரையுமே காலி பண்ணிட்டு லோகன் கிட்ட சொல்றாரு நான் டோலரஸை காப்பாத்த தான் போறேன் அப்படின்னு. எங்க நம்ம டோலரஸ் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அவங்களோட ட்ரெஸ் கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்கு, அந்த கவுன் மாதிரி போட்டிருக்காங்க, டக்குன்னு ஷர்ட் பேண்ட் மாதிரி போட்டிருக்காங்க, இப்படின்னு ரெண்டு டைம் லைனோ இல்ல ரெண்டு மெமரிஸோ சேர்ந்த மாதிரியே அவங்களுக்கு தோணுது. ஆனா அந்த சர்ச்சுக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல அவங்க
பெர்னால்டை மீட் பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து அர்னால்டு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான் அர்னால்டு கூட இவங்க பேசுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணி அப்படியே வெளியே வராங்க. பார்த்தா அங்க நம்ம மென் இன் பிளாக் இருக்காரு. அவரு டாலரஸை பாக்குறாரு. ஸோ டாலரஸும் எம்ஐபியை பிடிக்கிறாங்க. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு அந்த மேஸை பத்தின விஷயம் தெரியணும், அந்த மேஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி கேட்க நம்ம டாலரஸ்க்கும் சில ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. அர்னால்டு இருக்கார்ல, அவரு வந்து டாலரஸ் கிட்ட இங்க இருக்கிற ஒரு இடத்துல தான் மேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா மேஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ரோபோட்டுகளுக்கானது. அது இந்த ரோபோட்ஸ் அவங்களும் ஒரு மனுஷங்க மாதிரி தான், அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் தான் அந்த மேஸே. இந்த விஷயத்த டாலரஸ் கிட்ட இருந்து மென் இன் பிளாக் புரிஞ்சுக்கிறாரு. அடச்சி, இதுக்காகவா இவ்வளவு நாள் இதை தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா மென் இன் பிளாக் வந்துட்டு அந்த மேஸ்ல அவருடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மேஸ்ன்றது இங்க இருக்கிற ரோபோட்ஸோடைய கான்சியஸ்னஸ், அந்த ரோபோட் புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். சோ உடனே மென் இன் பிளாக் கடுப்பாகிறாரு. டாலரஸை போட்டு அடிக்கிறாரு. உண்மையை சொல்லு, அந்த மேஸ்னா என்னன்னு சொல்லி கேட்க, இதுதான் உண்மை, அதோட என்னோட கான்சியஸ்னஸ் நான் கொண்டு வந்துட்டேன், நீங்க மனுஷங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, ஆனா உங்கள ஒரு நல்லவன் இருந்தான், அதான் என் வில்லியம், எனக்காக என் வில்லியம் காத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவங்க சொன்ன உடனேயுமே மென் இன் பிளாக் சிரிக்கிறாரு. சொல்றல வில்லியம், அந்த வில்லியம் ரொம்ப நல்லவன் தான், உன் மேல உசரியே வச்சுக்கிட்டு இருந்தான் தான், ஆனா திடீர்னு நீ வயித்துல அடிபட்டு எங்கேயோ காணாம போயிட்ட, உன்னை இந்த வெஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லா தேடினா நீ எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்தது, இங்க இருக்கிறதுங்க எல்லாமே ரோபோட் தான், ஒரு ரோபோட் மேலயா நம்ம பாசம் வச்சோம் அப்படின்னு அவன் மிருகமா மாற ஆரம்பிச்சான். வெஸ்ட் வேர்ல்டுக்குள்ள வந்து பயங்கரமா எல்லாத்தையும் கொன்னான். வெஸ்ட் வேர்ல்டுக்கு நிறைய பணத்தை கொடுத்து ஒரு பெரிய ஷேர் ஹோல்டராகவும் ஆனான். இன்னுமா புரியல டாலரஸ், நான் தான் வில்லியம் அப்படின்னு ஒரு சொல்ல அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல வில்லியம் கூட நம்ம டாலரஸ் அந்த மாதிரி, அது இந்த டைம் லைன்ல நடந்த விஷயங்களே கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மென் இன் பிளாக் யங்கா வில்லியமா இருந்தாரு. சோ இனிமே நம்ம மென் இன் பிளாக்க வில்லியம்னே கூப்பிடலாம். அப்ப நடந்த டைம் லைனையும் இப்ப இருக்கிற டைம் லைனையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே டைம் லைன் மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல இந்த வெஸ்ட் வேர்ல்ட ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அந்த அர்னால்டு இருக்கார்ல, அவருக்கு இங்க இருக்கிற ரோபோட்ஸ்லாம் ரொம்ப ரியலா இருக்காங்க, இவங்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாலருக்கு இந்த மேஜை பத்திலாம் சொல்லி அவரு வந்துட்டு டாலரஸ ஒரு கான்சியஸ் உள்ள மனுஷ மாதிரியே மாத்துறாரு. சோ அதோட டாலரஸ்க்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் டாலரஸை வச்சு கொல்ல சொல்றாரு. சோ டாலரஸும் எல்லாரையும் கொல்றாங்க. அதோட அர்னால்டையும் டாலரஸ் தான் கொல்றாங்களே. அர்னால்டு தான் கொல்ல சொல்லியிருப்பாரு, ஏன்னா இப்படி நடந்தாதான் இந்த வெஸ்ட் வேர்ல்டையே ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சோ அர்னால்டு இறந்ததுக்கு அப்புறம் இந்த டாலரஸும் அவங்கள சுட்டுக்கிட்டு இறந்து போறாங்க. ஆனா ஃபோர்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அர்னால்டு மாதிரியே ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்றாரு. அதுக்கு பெர்னால்டுன்னு பேரு வச்சு அதை கூட சேர்த்துக்கிட்டு எல்லா ரோபோட்ஸையும் திரும்ப உருவாக்கி வெஸ்ட் வேர்ல்ட அவரு ஓபனே பண்ணிடுறாரு. சோ எல்லாமே ஒழுங்கா தான் போகுது. ஃபோர்டு உருவாக்கினா அந்த புது ரோபோட்ஸை தவிர அர்னால்டு உருவாக்கினா அந்த 30 வருஷம் பழமையான ரோபோட்ஸ் இருக்குல்ல, அதுங்களோட மைண்டுக்குள்ள இன்னுமே அர்னால்டுடைய ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் ஒரு வாய்ஸ் மாதிரி அவங்கள இந்த ரியாலிட்டியை பத்தி கொஸ்டின் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். சோ அப்படிதான் நம்ம டாலரஸ் வந்து அகைன் திரும்பவும் அந்த மேஜை தேடி போவாங்க. ஆல்ரெடி நமக்கு கான்சியஸ்னஸ்லாம் வந்திருக்கு, நம்ம அர்னால்ட கொலை பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயம்லாம் தெரியல இவங்களுக்கு. தெரியாமலே திரும்ப அந்த விஷயங்களை தேட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் வில்லியம் வந்து, அதாவது நம்ம மென் இன் பிளாக் வந்து புதுசா அந்த வெஸ்ட் வேர்ல்டுக்குள்ள வந்திருப்பாரு. அவருக்கு டாலரஸை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்கும், லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அந்த லோகன் வந்து டாலரஸை கொத்தினதுக்கு அப்புறம் டாலரஸை கொண்டு போயிடுவாங்க. அவங்கள வெஸ்ட் வேர்ல்ட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்துல தான் வில்லியம் வந்து டாலரஸை தேடுவாரு. டாலரஸை இருக்க மாட்டாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாரு. பயங்கர வெறியாகி ரோபோட்ஸை கொல்ற ஒரு மிருகமா மாறுவாரு. சோ அதுக்கப்புறமா டாலரஸ்க்கு ஒரு புது கேரக்டரு, ஒரு அப்பா பீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி டாலரஸை வெஸ்ட் வேர்ல்டுக்குள்ள அனுப்புவாங்க. இதை தான் நம்ம சீரிஸோடைய ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். பீட்டர் அப்படின்ற ஒரு அப்பா கூட டாலரஸ் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம மென் இன் பிளாக் வில்லியம் அவர் வருவாரு. டாலரஸை போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா, அப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இப்ப பழி வாங்குறாராம். சோ இந்த நேரத்துல வந்து நம்ம டாலரஸ்க்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகத்திலே இல்ல. ஆனா ஃபோர்டும் பெர்னார்டும் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற ரோபோட்ஸுக்கு வந்துட்டு திங்க் பண்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துடுறாங்க. அதனால அந்த பீட்டர் வந்துட்டு ஒரு போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா திங்க் பண்ண ஆரம்பிக்குது. டாலரஸ் கிட்டையும் ஷேக்ஸ்பியருடைய ஒரு வசனத்தை சொல்ல, அவ்வளவுதான் டாலரஸ்க்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. டாலரஸ் சும்மா இல்லாம நம்ம மாயையும் போயிட்டு அந்த டயலாக சொல்ல, அவ்வளவுதான் அவங்களும் ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சோ இப்போ நம்ம டாலரஸ்க்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம வில்லியம் அடிச்சு போட்டு தள்ளலாம் நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால முடியல. சோ வில்லியம் வந்துட்டு டாலரஸை ஹர்ட் பண்றாரு. ஆனா அங்க கரெக்டான நேரத்துல டெடி வந்துடுறாரு. அவரும் வந்து ஒரு பழைய ரோபோட்ன்றதுனால அவருக்கும் ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. அவரு நம்ம வில்லியமை ஷூட் பண்ணிட்டு டாலரஸை கூட்டிட்டு ஒரு பீச் கிட்ட போக, அப்படியே டாலரஸ் அவரு பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. டாலரஸ் சொல்றாங்க, இந்த இடத்தை தாண்டி ஒரு புது உலகம் இருக்கு, அங்க நான் உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்குன்னு அவங்க அசையாம சிலையாயிடுறாங்க. நிறைய ஆடியன்ஸ் கைத்தட்ட நம்ம டாக்டர் ஃபோர்டு இருக்காருல்ல,
அவரு இதுதான் இந்த கதையோடைய முடிவுன்னு சொல்றாரு. சோ இத ஒரு ஸ்டோரி லைனாவே ஃபோர்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து எவால்வ் ஆகுது, கான்சியஸ்னஸ் வருது அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியும். அதோட இவரே வந்து சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லி இதுங்க தன்னால யோசிக்கிற மாதிரிலாம் ப்ரோக்ராம ரெடி பண்ணிருக்காரு. எல்லாமே தெரிஞ்சே ஏன் பண்ணணும் இப்படி ஒரு ஸ்டோரி லைனுக்காகவா அப்படின்னு இப்ப நமக்கு தெரியாது. ஆனா இங்க டோலரஸ் மட்டும் கான்சியஸ்னஸ்க்கு வரல, நம்ம மாயோ இருக்காங்கல்ல அவங்களும் கான்சியஸ்னஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க மூலியமா ஹெக்டரும் கான்சியஸ்னஸ்க்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே அங்க அந்த ஆர்வ கோளாறுடைய ஹெல்ப்பால அங்க இருந்து தப்பிக்கவும் ரெடி ஆகுறாங்க. அவ்வளவுதான், மாய வந்து அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம், வெளியவே போயிட்டாங்கன்னு சொல்ல போனா. ஆனா அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது ஒரு குழந்தை கூட இருந்த மாதிரி. என்னதான் அது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், என்னதான் அந்த குழந்தை ஒரு ரோபோட்டா இருந்தாலும் அந்த குழந்தை இன்னும் வெஸ்ட்வேர்ல்ட்ல தான் இருக்கணும், அது நம்மளோட குழந்தை தான், அவளையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வெஸ்ட்வேர்ல்டுக்குள்ளேயே மாயி போயிடுறாங்க. எங்க நம்ம டாக்டர் ஃபோர்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாரு. அவரு ரிட்டையர் ஆக போறாராம். சோ இதுதான் நான் குடிக்கிற கடைசி ட்ரிங்க்ஸ்னு வாய வைப்பாராம். பின்னாடி இருந்து நம்ம டோலரஸ் டாக்டர் ஃபோர்ட ஷூட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. டோலரஸ் அந்த கன் எடுத்து அங்க இருக்கிறவங்கள பார்த்து ஷூட் பண்ண எல்லாருக்குமே புரிய வருது, இந்த ரோபோட்ஸ் தன்னாலேயே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு. ஏன்னா டோலரஸ் எதுவும் பண்ணக்கூடாது, கம்முன்னு தான் இருந்திருக்கணும். ஆனா ஷூட் பண்றாங்க அப்படின்னா டோலரஸ்க்கு கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. இந்த இடத்துலயே இந்த சீசன் 1 முடியுது. சோ ரொம்பவே ஒரு குழப்பமான சீசன் 1. ஆனா நம்ம இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெஸ்ட் வேர்ல்டுன்ற ஒரு தீம் பார்க்கு, அதுல இருக்கிற ரோபோட்ஸ் அதுங்க திடீர்னு தன்னாலேயே யோசிக்க ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு காரணம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்னால்டுன்ற ஒருத்தருடைய ப்ரோக்ராமிங் தான். இந்த விஷயத்தை தடுத்தவரு நம்ம டாக்டர் ஃபோர்டு. ஆனா அவரே வந்து வேணும்னே அந்த ரோபோட் சிந்திக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங்க பண்ணி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் தடுக்காம இருந்து கடைசியில் அவர் இறந்தே போயிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் வந்து நமக்கு சீசன் 2ல புரிய வரும். ஸோ இப்போதைக்கு சீசன் 1ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, வெஸ்ட் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற அந்த ரோபோட்ஸ் கான்சியஸ்னஸ்க்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோபோட்ஸும் மனுஷங்க மாதிரி வெளி உலகத்துல வாழணும்னு நினைக்குதுங்க. டாக்டர் ஃபோர்டு இறந்து போனதுனால தலைமை பொறுப்புக்கு யாரு வர போறாங்க, அவங்க இந்த ரோபோட்ஸை பிடிச்சு வைப்பாங்களா, அதெல்லாம் மீறி அந்த ரோபோட்ஸ் வெளியே வந்து மனுஷங்களா வாழுமா வாழாதா, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தான் அடுத்தடுத்த சீசன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.